ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் பாய் வீட்டு பிரியாணி தான். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 1.5 உலக்கு பாஸ்மதி ரைஸ். நான் சமைக்கிறதுக்கு வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் தண்ணியில் ஊற வச்சிட்டேன். அப்போ தான் நம்ம சமைக்கும்போது ஈஸியாக அது வந்து குக் ஆகும், டைமும் நமக்கு சேவ் ஆகும். இப்போ வந்து நம்ம பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். பட்டை, மிளகு, மல்லி, ஏலக்காய், 11 பட்டை கருப்பு கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு, சோம்பு, அப்புறம் வந்து 2 வெங்காயத்தை வந்து நீட்டு வாக்கில் வந்து வெட்டி வச்சுருக்கிறேன், பல்லாரி வெங்காயம். அடுத்து வந்து பிரியாணிக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, இது வந்து வடகான்னு சொல்லுவாங்க அது, அதுக்கப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, அப்புறம் 4 பச்சை தக்காளி, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை. அடுத்து வந்து 2 பெரிய வெங்காயத்தையும் மறுபடியும் நான் நீட்டு வாக்கில் வந்து வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தான். பூண்டு வந்து ஒரு 11 பல்லும், இஞ்சி வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் உள்ள பிரியாணி இலையும் நான் சேர்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ வந்து பிரியாணி மசாலாவை நம்ம செஞ்சிடலாமா? அதுக்கு கடாயில் போட்டு வறுக்கணும். ஏலக்காய், பட்டை, சீரகம், மல்லி, மிளகு, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். வறுத்து தனியாக ஒரு சட்டியில் எடுத்து வச்சுக்கோங்க. 2வது எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா அது வந்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து அவ்வளோத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பிரியாணி எப்படி செய்யறதை நம்ம பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். நம்ம வெங்காயம் வறுத்தோலே அதில் மீதுள்ள எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கிறேன். அந்த எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அவ்வளோத்தையும் போட்டுக்கணும். பிரியாணி இலை வீட்டில் உள்ள செஞ்ச பிரியாணி இலையும் நான் போட்டுக்கப்புறம் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு அப்புறம் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்குறதுக்காண்டி நம்ம லைட்டாக உப்பு போட்டோன்னா கொஞ்சம் நல்லா வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது அவ்வளோத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இதையும் நல்லா வந்து வதக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிளகா 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அடுத்து அது கூட வந்து ஒரு பாக்கெட் தயிரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து எடுத்து வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து அவ்வளோத்தையும் ஒன்று போல் வந்து வதக்கிக்க போகிறோம். தக்காளி பதங்க வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா தக்காளி மசிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரியாணி மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். பிரியாணி மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு இந்த மசாலா மட்டும் தான் சேர்க்க போகிறோம். இது தவிர வேறு எந்த மசாலாவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம எடுத்து வச்சுருந்த கறியை போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கறியை லைட்டாக வேக வச்சுக்கலாம். கறி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து 1 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து நம்ம ஒரு 2 உலக்கு தண்ணி ஊற்றுவோம். நான் 1.5 உலக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்தனால நான் 3 உலக்கு தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சு வரணும். அதனால நான் மூடி தண்ணி கொதிக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ், ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம். அரிசியை போட்டு லைட்டாக கிண்டி விட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு, உப்பு வந்து கரெக்டான அளவு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கூட கொஞ்சம் உப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி அரிசி வந்து 15 நிமிஷம் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்க போகிறோம். 15 நிமிஷம் கழித்து அந்த அரிசி வந்து நல்லா வெந்திருக்கும். நமக்கு ஒரு 3/4 வாசி வந்து வெந்திருக்கும். அதை வந்து நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கணும். அடியிலேருந்து ஃபுல்லாக கிளறி விட்டுக்கணும். கிண்டினதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி மேலே வந்து ஏதாவது ஹீட் இல்லை வெயிட் ஏதாவது வச்சுக்கணும். அதுக்கும் தோசைக்கல்லை கூட நம்ம ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தம் போட்டு வச்சுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுவையான பாய் வீட்டு பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். சூட பிரியாணி கூட வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் நிறையா பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.